மண்டே மார்னிங் இப்போலாம் கிச்சனுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் வேலை தம்பியோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறது தான். நேற்றும் ஒரு கப் காஃபி வச்சு குடிச்சிட்டு அவனுக்கான லஞ்ச் பாக்ஸ் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். நேற்று அவனுக்கு காலிஃப்ளவர் ரைஸ் தான் வச்சு கொடுத்துருந்தேன். இதுக்கு காலிஃப்ளவரை தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனதும் வேக வச்ச காலிஃப்ளவர் காரத்துக்கு மிளகாத்தூள் மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். என் பையன் காய் முழுசாக இருந்தால் அப்படியே சாப்பிட மாட்டான். நான் என்ன பண்ணுவேன்னா கரண்டிட்ட நல்லா இந்த மாதிரி மசிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் போட்டு கிளறி கொடுப்பேன். உங்கள் பசங்க முழுசாகவே சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறி இறக்கணும்னா மதியம் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். ஃபுல் பாக்ஸும் காலி பண்ணிட்டு தான் வந்திருந்தேன். எனக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட ஈஸியாக ஏதாவது தோணிடுது. ஆனால் ஸ்நாக்ஸ்க்கு தான் என்ன கொடுத்து விடுறதுன்னு சத்தியமாக ஐடியாவே இல்லை. நேற்று ஒரு ஆப்பிள் அதுக்கப்புறம் ஸ்வீட் மக்கானா தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆப்பிள் மதியம் வரைக்கும் கருத்து போகாமல் இருக்க தண்ணியில் கொஞ்சமாக உப்பு லெமன் ஜூஸ் விட்டு ஆப்பிளை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணோம்னா மதியம் வரைக்கும் கருக்காமல் இருக்கும்.